The Chennai Silksin Wow Summer Sale. Let the celebrations begin. எண்ணெய் குளியல்ங்கிறது பெரிய ஒரு வித்தையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஊர்ல உள்ள சீதோஷ்ண நிலைக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லெண்ணெய் சிறந்தது. இன்னும் கூடுதலா அது இதுல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது பாத்தீங்கன்னா உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் தேய்க்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு நான் சாஸ்திரத்துக்கு தேய்க்கிறேன்ட்டு கண்ணினுடைய நரம்பு மண்டலத்துல சில பாதிப்புகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. இது கண்ணை தாண்டி இந்த ரேஸ்லாம் உள்ள போகும்போது உடல் முழுவதுமே சில விதமான மாறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தடுக்கக்கூடிய ஆற்றல் டாக்டர் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திகேயன். சீக்ரெட் ஆஃப் சித்தா அப்படிங்கிற டாக்டர் விகடன் சீரீஸ்ல செல்வ சண்முகம் சார் நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான நபர். ஒருங்கிணைந்த மருத்துவத்தை பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்கிற நேரத்துல கடந்த 13 ஆண்டுகளாக இவர் பிராக்டிக்கலா பண்ணிட்டு இருக்காரு. இந்த எபிசோட்ல அவர்கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம பேச போறோம். இதுக்கு முன்னாடி பேசும்போது எண்ணெய் குளியல் பத்தி பேசுனீங்க. பெரும்பாலானவர்களுக்கு எண்ணெய் குளியல் எப்படி எடுத்துக்கணுங்கிறதே தெரியறது இல்லை. முதல்ல அதை கொஞ்சம் விளக்குனீங்கன்னா எனக்கும் அது பயனுள்ளதா இருக்கும். நிறைய பேர் மறந்து விட்ட விஷயங்கள் ஒரு 5 டிகேட்ஸ்ல நிறைய விஷயங்கள் மறந்து போயிடுச்சு. அதுல ஒண்ணு எண்ணெய் குளியல், இன்னொன்று பேதி மருத்துவம், வயிறை சுத்தப்படுத்துறது அல்லது நாடி சுத்தி மருத்துவம்னு சொல்லக்கூடியது. அதில் ரொம்ப முக்கியமான ஒன்றை தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க, எண்ணெய் குளியல். அட்லீஸ்ட் இந்த கான்வர்சேஷனை பார்த்தவங்க பின்னாடியாவது எல்லாரும் எண்ணெய் குளியல் பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய அவா. எண்ணெய் குளியல்ங்கிறது பெரிய ஒரு வித்தையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஊர்ல உள்ள சீதோஷ்ண நிலைக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லெண்ணெய் சிறந்தது. இன்னும் கூடுதலா அதுல சில அதனுடைய பயனை கூட்டுவிக்கிறேன் அப்படின்னாச்சுன்னா சில மூலிகைகளை அதில் போட்டுக்கலாம். மூலிகைகள்லாம் பெருசாக ஒன்றும் விஷயம் இல்லை. இப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால சின்ன வெங்காயமும் சீரகமும் போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை தேய்ச்சி குளிக்கலாம். ஓகே. இப்போ வெயில் நேரம் கூடுதலாக இருக்குது, உடம்புல உள்ள வெப்பத்தை குறைக்கணும் அல்லது வெளியில் நாம் அலைய வேண்டியது இருக்குது, இந்த வெப்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை நான் உடம்புல பெருகிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது 100 மில்லி நல்லெண்ணெய்க்கு 5 சின்ன வெங்காயத்தை குறுக்கு வாக்கில் வெட்டணும். 1 தேக்கரண்டி சீரகம் போடணும். நல்லா கொதிக்க வைக்கணும். இது கொதிக்க வச்சு எவ்வளவு தூரத்துக்கு கொதிக்க வைக்கணும் அப்படின்னாச்சுன்னா வெங்காயம் வடை மாதிரி மிதந்து மேலே வரணும். வந்த பிறகு வடிகட்டிட்டு, இல்லாட்டா இன்னொரு அறிகுறி என்னன்னா சீரகத்தை ஒடிச்சு பார்த்தாச்சுன்னா ஓடியணும். பொதுவாக சீரகம் வளையும், ஏன்னா கொஞ்சம் ஈரச்சத்து இருக்கும் அதில். அதை நல்ல கொதிக்க வைக்கும்போது, நல்ல ஒரு மிருதுவான தீயில கொதிக்க வைக்கும்போது சீரகத்தை எடுத்து பார்க்கும்போது உடையும். ஸோ இந்த பக்குவத்தில் எடுத்து அந்த சீரகத்தையும் சின்ன வெங்காயத்தையும் கடிச்சு சாப்பிடணும்னா சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா அதை வடிகட்டிட்டு அந்த எண்ணெயை மாத்திரம் தேய்ச்சி குளிக்கிறது நல்லது. இது வெயில் காலத்தில். மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயோட இதே சீரகமும் வெங்காயத்துக்கு பதிலாக மிளகும் போடணும். மழை காலத்திலும் குளிர்காலத்திலும் பனி காலத்திலும் மிளகு சேர்க்கணும். ஓகே. ஸோ இதுதான் அதில் உள்ள ரேஷியோ. அந்த மிளகு எவ்வளோ போடணும்? 1 ஸ்பூன் சீரகம் நம்ம சொன்ன மாதிரி அதே 1 ஸ்பூன் தான் 100 மில்லிக்கு. 1/2 தேக்கரண்டி மிளகை 1-2 இடிச்சு உள்ள போட்டு கொதிக்க வச்சு இதே மாதிரி சீரகத்தை ஒடுக்கி பார்க்கக்கூடிய அளவில் அதை காய்ச்சி வடிகட்டிட்டு அதை பயன்படுத்தணும். ஓகே. இதில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் தேய்க்கணும். ஓகே. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு நான் சாஸ்திரத்துக்கு தேய்க்கிறேன்ட்டு உச்சியில் தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தேய்ச்சி குளிச்சிருவாங்க. பெரும்பாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. அது பண்ணக்கூடாது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்குன்னே ஒரு விதின்னு இருக்கு. விதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நோய் அணுகா விதி, பேரையர் பிணி அணுகா விதினே ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் அதை சொல்லியிருக்கிறார். அது ரொம்ப முக்கியமானது எண்ணெய் குளியல். வாரத்துக்கு 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் அப்படின்ற ஒரு தகவல் அதுல இருக்கு. நாம 2 நாள் குளிக்க முடியலன்னா கட்டாயமா வாரத்துல 1 நாளாவது நம்ம எண்ணெய் குளியல் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்லக்கூடியது. உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் தேய்க்கணும். நவதுவாரங்கள்லயும் எண்ணெய் இருக்கணும். நவதுவாரங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 9 நாடிகளை குறிக்கக்கூடியதா இருக்குது. 9 நாடிகள் அப்படின்னு சொன்னோம்னா ஆற்றல் ஓட்ட பாதைகள், எனர்ஜி சேனல்ஸ்னு நம்ம சித்தால சொல்லுவோம். இந்த எனர்ஜி சேனல்ஸ் பாத்தீங்கன்னா மூச்சோட தொடர்பு இருக்கும், வர்ம புள்ளிகளோட தொடர்பு இருக்கும், எனர்ஜி பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வர்ம ஆற்றல் புள்ளிகளோட தொடர்பு இருக்கக்கூடியது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இடகலை, பிங்களை, சுழுமுனைன்னு அந்த மூச்சு பயிற்சி பண்றவங்களுக்கு நல்லா தெரியும். இடது மூக்கில் ஆரம்பிச்சு மூளையை சுத்தி வலது கால் பெருவிரல்ல முடியும். இது இடகலைன்னு சொல்லுவாங்க. வலது மூக்கில் திறம்பி கத்திரிக்கோள் மாறலாக மாறி இடது கால் பெருவிரல்ல முடிகிறது பிங்கலைன்னு சொல்லுவாங்க.
நடுமுகமா உச்சியிலிருந்து மூலாதாரம் வரைக்கும் நேரா இருக்கக்கூடிய ஒரு நாடிக்கு பேர் சுழுமுனை நாடின்னு பேரு. இது மாதிரி முக்கியமான 10 நாடிகளோடு தொடர்புடையது தான் இந்த நவதுவாரங்கள். வலது கண்ணுக்கு ஒரு நாடி இருக்கும், இடது கண்ணுக்கு ஒரு நாடி இருக்கும், ஆற்றல் ஓட்டப்பாதை. ஸோ இதை எல்லாத்தையும் சீர்படுத்துறது தான் எண்ணெய் குளியல். இது எதுக்கு சீர்படுத்தணும்? எனர்ஜி ஃப்ளோ அப்படிங்கிறது உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் ஈவனா போகணும் அப்படின்ட்டு. இது சித்த மருத்துவ அடிப்படையில நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அதனால 9 துவாரங்கள்லயும் எண்ணெய் வந்து ஊறுற அளவுக்கு நம்ம ஊற்றணும். கண்கள்ல ஒரு சொட்டு, மூக்குல 2 சொட்டு, காதுல 3 சொட்டு, உள்ளுக்கு ஒரு 10 சொட்டு குடிச்சுக்கலாம். மறைவிடங்கள், இனப்பெருக்க உறுப்பு மண்டலம், இதுல எல்லாத்துலையும் எண்ணெய் ஊறணும். அப்புறம் விரல் நகக்கண்கள்ல எல்லாம் ஒரு டிராப் நல்லெண்ணெய் வைக்கணும், கால் விரல் நகக்கண்கள். அதுக்கப்புறம் தசைகள்ல மிருதுவா தேய்ச்சு எண்ணெய் தேய்த்து குளித்தல். இப்போ இந்த எண்ணெய் தேய்த்து குளித்தல்ல நவீன மருத்துவ உலகமும் அதை ஏற்றுக்கொண்டுள்ளது அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா அவங்களுக்கு எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன்னு சொல்லுவாங்க. ஆதாரம் இருந்தால் தான் நாங்கள் நம்புவோம் அப்படின்ற மாதிரி. அந்த ஆதாரங்களில் டிரான்ஸ்டெர்மல் அப்சார்ப்ஷன், தோலின் வழியாக தசையின் வழியாக இந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய நுண் ஊட்டச்சத்துக்கள், சீரகத்தில் இருக்குது, மிளகுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் உடம்புக்குள்ள போகுதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ கண்டுபிடிச்சதுனால என்ன ஆகுது? இந்த எண்ணெய் குளியல்ங்கிறது நல்ல நன்மைகள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதுவும் போக மிருதுவாக தேய்ச்சி குளிக்கும் போது என்ன ஆகுதுன்னா 2 நன்மை சொல்றாங்க. உறக்கமின்மை தீருது. 2வது விஷயம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா மன அமைதி கிடைக்குது அப்படிங்கிறத ஆய்வுபூர்வமா இதுவரைக்கும் நிரூபிச்சிருக்காங்க. இன்னும் நிரூபிக்காத எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ரத்த ஓட்ட மண்டலம்னு ஒன்று இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த கார் ரத்தத்தை இதயத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மண்டலம்னு இருக்குது, நரம்பு மண்டலம்னு இருக்குது. இது இல்லாம வந்து நிணநீர் ஓட்ட மண்டலம், லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. அந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறத சீர்படுத்துறதுக்கு இந்த எண்ணெய் குளியல் கொஞ்சம் உதவுறதா இருக்குதுன்னு கொஞ்சம் அடிப்படை ஆய்வுகள் நடந்திருக்குது. அதுல இந்த நிணநீர் ஓட்ட சுற்றுமுற்ற மண்டலம் அப்படிங்கிறது வந்து இம்யூன் சிஸ்டத்துக்கு ரொம்ப தொடர்புடையது. லிம்ஃப் நோட்ஸ், அப்புறம் வந்து அந்த லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சீரா இயங்குச்சு அப்படின்னாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நோய் எதிர்ப்பாற்றல் கூடும். அப்போ இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால தோல் மேல இருக்கக்கூடிய நுண்ணடுக்குகள் மட்டும் இல்லாம உடம்பின் ஒட்டுமொத்த இன்னேட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இன்னேட் ரெசிஸ்டன்ஸ்னா எப்போதுமே தயாராக இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பண்ணும் அணுக்கள், அதை சீர்படுத்துறதுக்கு இந்த எண்ணெய் குளியல் உதவியா இருக்குன்னு ஆய்வு சொல்றாங்க. இப்போ நம்ம சாதாரணமா எண்ணெய் குளியல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சவங்க, அனுபவம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நல்ல அமைதியான உறக்கம் வரும். அது பகல்ல கண்டிப்பா அன்னைக்கு தூங்கிடக்கூடாது, வெயில்ல அலையக்கூடாது. அன்னைக்கு பகல்ல தூங்கக்கூடாதுன்னு சொல்றது காரணம் என்ன டாக்டர்? பொதுவா பகல்ல தூங்கக்கூடாதுன்னா எந்த நாளுமே பகல்ல தூங்கக்கூடாது. அதுவும் எண்ணெய் தேய்த்து குளித்த அன்னைக்கு பகல்ல தூங்கினாச்சுன்னா மந்தம் ஏற்படும். மந்தம் அப்படின்னாச்சுன்னா நம்ம எண்ணெய் குளியல் பண்ணும்போது அந்த எனர்ஜி சேனல்ஸ் சொல்லக்கூடிய ஆற்றல் ஓட்டப்பாதைகளை எல்லாம் சீர்படுத்தி அதுல ஆற்றல் சீராக இயங்குறத மாதிரி பண்ணியிருப்போம். இப்ப தூங்கிட்டோம்னா அந்த ஆற்றல் ஓட்டம் அப்படிங்கிறது மந்தப்படும். அது நார்மலா இருக்கிறத விட இன்னும் மோசமாக்கி விட்டுரும். அப்படிங்கிறதுனால அதை வந்து எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது வந்து நல்ல உறக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம புத்தி தெளிவை கொடுக்கும். பகல்ல தூங்கிட்டோம்னா புத்தி மந்தம் ஏற்படும். ஸோ இதெல்லாம் நான் ஆய்வுபூர்வமா முடிவு பண்ணல, ஆனா சித்தர் நூல்கள் இருக்குது. இது ஹைபாத்திசிஸா நம்ம எடுத்துக்கலாம். இது நிரூபிக்கப்பட வேண்டிய சில உண்மைகள் அப்படிங்கிற ஒரு கட்டத்துல இதை வச்சு நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். அதனால எண்ணெய் குளியல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நாம வந்து ஒரு வாரத்துக்கு 2 முறைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தடவையாவது கண்டிப்பா நம்ம குளிச்சிடணும். அதுவும் இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் பார்க்காத ஆட்களே கண்டிப்பா இல்லை, இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மொபைல் ஃபோன் பார்க்காத ஆட்கள் இன்னமும் இல்லை. ஸோ டிவி, இப்போ இந்த ஊடகத்தை கூட ஏதாவது ஒருத்தங்க நிச்சயமா ஒரு மின்திரையில தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கு. கண்டிப்பா. அப்போ இந்த மின்திரை பார்த்தல், எலக்ட்ரானிக் ஸ்கிரீன்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த எலக்ட்ரானிக் ஸ்கிரீன்ஸ்லேருந்து வரக்கூடிய ரேஸ் எல்லாமே கண்ணை பாதிக்குது. அதில் இமீடியட் எஃபெக்ட், லாங் டேர்ம் எஃபெக்ட்னு 2 உண்டு. இந்த இமீடியட் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து கண் வறட்சி, கண் சிவத்தல். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தொடர்ச்சியாக பார்த்தோம்னா கண் வறட்சியும் கண் சிவத்தல், கண்ணிலேருந்து நீர் வர்றது, இந்த மாதிரிலாம் வரதுக்கான எஃபெக்ட் இருக்கும். இது இமீடியட் எஃபெக்ட். லாங் டேர்ம் எஃபெக்ட், ரொம்ப நாள் பட நம்ம வந்து இந்த விழித்திரையை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம், போதுமான பாதுகாப்பு இல்லாமல் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாச்சுன்னா ரெட்டினால சில பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த கண்ணினுடைய நரம்பு மண்டலத்தில் சில பாதிப்புகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. இது கண்ணை தாண்டி இந்த ரேஸ்லாம் உள்ளே போகும்போது
உடல் முழுவதுமே சில விதமான மாறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தடுக்கக்கூடிய ஆற்றல் நல்லெண்ணெயிலும் எள்ளிலும் இருக்கிறது. அப்போ உள்ள எள்ளுருண்டை சாப்பிட்டுட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சோம் அப்படின்னாச்சுன்னா இந்த எலக்ட்ரானிக் ரேஸ்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற விதமா நம்ம வந்து அதை கொண்டு வரோம். அதனால இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சாஃப்ட்வேர்ல இருக்கிறவங்க, உங்களை மாதிரி ஊடகத்துல இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கட்டாயமா வாரத்துல 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சே ஆகும். இப்ப எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச அன்னைக்கு பகல்ல பொதுவாக தூக்கம் வராது. எப்போ இரவெல்லாம் நல்லா தூங்குறவங்க. ஓகே. பல பேர் என்ன இப்போ சிக்கல் ஆகுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ராத்திரி வந்து ஓய்வு அப்படிங்கிறது இயற்கையா ஏற்படாம அது ஒரு வித செயற்கையான ஒரு ஓய்வாக தூங்கியே ஆகணுங்கிறதுக்காக போய் தூங்கிடுறாங்க. அப்போ கொஞ்சம் இடுக்கிற வரைக்கும் எழுப்புமே, ஒரு மணி வரைக்கும் நம்ம இழுத்துட்டு 1 மணிக்கு போய் படுப்போம் அப்படின்ட்டு. அந்த 1 மணிக்கு தூங்க போறாங்க அப்படின்னாச்சுன்னா 12:52 வரைக்கும் அல்லது 55 வரைக்கும் ஏதாவது ஒரு டிவியோ ஒரு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தூங்கும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயமா உடல் சோர்வுனால அவங்களுக்கு ஒரு உறக்கம்னு பேர்ல உறங்கிட்டு இருப்பாங்களே தவிர முழு உறக்கம் இருக்காது. உறக்கம் என்பது உடல் மனம் இதெல்லாம் ரெண்டும் சேர்ந்து அமைதி அடையக்கூடிய ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது நடக்காத சமயத்துல நாம வந்து ராத்திரி தூங்கிருப்போம்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா பகல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சோன்னா மறுபடியும் தூக்கம் வருது அப்படின்னாச்சுன்னா இரவு சரியாக அந்த உறக்கம் நடக்கலை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த எண்ணெய் குளியல் குளிக்கும் போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இந்த மாதிரி திடீர்னு எண்ணெய் குளிக்கிறவங்களுக்கு வந்து பகலில் தூக்கம் வரும். ஸோ வெயிலில் நடக்கக்கூடாது. கொடை மாதிரியான விஷயங்களை வச்சுட்டு தான் வந்து வெயில் மேலே படக்கூடாது அன்னைக்கு. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது அன்னைக்கு ஆண் பெண் உறவு கூடாது. ஸோ இந்த 3 விஷயத்தையும் நம்ம முக்கியமாக எண்ணெய் குளியல் அன்னைக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவுபடுத்திக்கணும். ஸோ இது ஹெவியான உணவுகளும் சாப்பிடக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அசைவ உணவுகளை நம்ம நிறைய சமைச்சு சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க. எளிமையாக செரிக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். கஞ்சி மாதிரி உளுந்தங்கஞ்சி, வெந்தய கஞ்சி, மிளகு ரசம் இது மாதிரியான உணவுகளை நம்ம சாப்பிட்றது தான் சிறப்பு. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத நான் சும்மா சாதாரணமாக கேட்டேன். நீங்கள் அது கொடுத்த விளக்கம் கேட்டால் மூச்சு முட்டுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது ஒரு துளி தான். எண்ணெய் குளியலை பற்றி பேசினா பேசிட்டே இருக்கலாம், அவ்வளோ இருக்கு. இன்னொரு கேள்வியும் டாக்டர், இது எண்ணெய் தேய்த்து குளித்தல் முறை வந்து சிறியவர்களுக்கு பெரியவர்களுக்கு வித்தியாசப்படுதா? குளித்தல் முறைங்கிறது வித்தியாசம்ங்கிறது ஒன்றும் இல்லை. குழந்தைங்களுக்கு எப்படி தேய்க்கிறோமோ அதே மாதிரி பெரியவங்களுக்கு. ஓகே. அதாவது சின்ன குழந்தைங்களுக்கும் ரொம்ப வயோதிகத்தில் உள்ளவங்களுக்கும் கூடுதல் கவனத்தோடு செய்யணும். கூடுதல் கவனம் அப்படிங்கிறது என்னன்னா, The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin.